இந்தியாவுக்கு முழு ஆதரவு, மோடியிடம் ரஷ்ய அதிபர் புடின் உறுதி. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அதிபர் புடின் தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: ரஷ்ய அதிபர் புடின் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசினார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அவர் கடுமையாக கண்டித்தார். அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கு அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவையும் தெரிவித்தார். கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இரு நாட்டு தலைவர்களும் உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் என அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்காதது ஏன்? தமிழக அரசுக்கு கோர்ட் கேள்வி. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் சட்ட ஆணையராக பணியாற்றி கிரானைட் குவாரிகளில் நடந்த பெரும் ஊழலை அம்பலப்படுத்தினார். இது தொடர்பான வழக்கு விசாரணை மதுரையில் உள்ள கனிமவள சிறப்பு கோர்ட்டில் நடந்து வருகிறது. வழக்கு விசாரணையின் போது சாட்சியம் அளிக்க சிறப்பு கோர்ட்டில் அவர் ஆஜராகவில்லை. தமிழக அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால் மதுரை கோர்ட்டில் ஆஜராகவில்லை என அரசு வக்கீலுக்கு சகாயம் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் கனிம வளம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க சகாயம் என்றும் ஆஜராகவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்திற்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். உரிய பாதுகாப்பை வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். அரியணை அறிவாலயத்திற்கு எட்டாக்கனியாகவே இருக்கும் நயினார் நாகேந்திரன் கணிப்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றங்களை இரும்புகரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்ச்சவடால் விடும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில்தான் தினம் தினம் போதைப் புழக்கத்தால் விளையும் வன்முறை குற்றங்களும் அதனால் சீரழியும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றன. அதிலும் பள்ளி மாணவர்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு செல்லும் என்ற தமிழக மக்களின் பொது நம்பிக்கைக்கு இம்மாதிரியான சம்பவங்கள் மறுக்க முடியாத இரத்த சாட்சிகளாக நிற்கிறது. தமிழகத்தில் இதுபோன்று உச்சத்தை தொட்டுள்ள கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரத்தை கண்டும் காணாமல் கடந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருமாற்றி வரும் இந்த பொறுப்பற்ற திமுக ஆட்சியானது அதன் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது என்பதை தெளிவாக உணர முடிகிறது. ஏனென்றால் 2026 தமிழக மக்கள் கொடுக்கப் போகும் தீர்ப்பிற்கு பிறகு இனி ஆட்சி அரியணை என்பது அறிவாலயத்திற்கு எட்டாக்கனியாகவே இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் பதுங்குமிடம் அழிப்பு, வெடிகுண்டுகள் பறிமுதல். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தெற்கு காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் இந்திய ராணுவத்தினர் கூட்டாக இணைந்து பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர். நேற்று மாலை பூஞ்ச் மாவட்டத்தின் சுரன்கோட் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. அந்த இடத்தில் 5 வெடிகுண்டுகளும் 2 ரேடியோ செட்டுகளும் 3 போர்வைகளும் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய எல்லைப் பகுதியில் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. கார் விபத்து குறித்து போலீஸ் வெளியிட்ட அறிக்கை உண்மைக்கு புறம்பானது. மதுரை ஆதீனம் விளக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மதுரை ஆதீனம் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. காயமின்றி அவர் தப்பினார். இது தொடர்பாக பேட்டியளித்த மதுரை ஆதீனம், கார் விபத்து என்னை கொல்ல நடந்த சதி என குறிப்பிட்டார். போலீசார் இதனை மறுத்தனர். மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி நடந்ததாக கூறுவது பொய் என கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மதுரை ஆதீனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உளுந்தூர்பேட்டையில் நடந்த விபத்து தொடர்பாக போலீஸ் வெளியிட்ட அறிக்கை உண்மைக்கு புறம்பானது, ஒருதரப்பாக இருக்கிறது.
எதிர்தரப்பு வாகனத்தை பற்றியும் தடுப்புகளை தாண்டி வந்து அவர்கள் மோதியது பற்றியும் பதிவு எண் பொருத்தப்படாத வாகனம் என்று குற்றம் சாட்டியது பற்றியும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடாதது வருத்தமளிக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள போலீசாரின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளது. அவசர அழைப்பு எண் 100க்கு போன் செய்து முறையாக முதலில் பதிவு செய்தது நாங்கள். ஆனால் போலீசார் எந்தவித புகாரும் மதுரை ஆதீனம் சார்பாக பெறப்படவில்லை என்று கூறியிருப்பது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது. 15க்கு மேற்பட்ட முறை போலீசாரை தொடர்பு கொண்டு பேசி இது பற்றி விளக்கங்களை கேட்டறிந்தும் கூட முழு தவறு மதுரை ஆதீனம் பக்கம்தான் இருக்கிறது என்பது போல தோற்றம் உருவாக்கியுள்ளது வேதனை அளிக்கிறது என்று மதுரை ஆதீனம் கூறியுள்ளார். கோவைக்கு ட்ரெக்கிங் வந்த கேரள வாலிபர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு ட்ரெக்கிங் வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் உயிரிழந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர்கள் பாதில் தைராஜ், அஜால் சைன். இவர்கள் ஆன்லைன் வாயிலாக கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ட்ரெக்கிங் செல்ல அனுமதி பெற்றனர். நேற்று ட்ரெக்கிங் வழித்தடத்தில் 2 பயிற்சி பெற்ற வழிகாட்டிகளுடன் டாப் ஸ்லிப், ஆனகிரி சோலா, பண்டாரா வனப்பகுதி வரை சென்றனர். அதன்பின் மாலை 4:30 மணிக்கு டாப் ஸ்லிப் திரும்பினர். அப்போது அஜால் சைனுக்கு நீரிழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வனத்துறைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வாயிலாக அவரை வேட்டைக்காரன் புதூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரது குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனைமலை போலீசார் விசாரிக்கின்றனர். நடிகர் கவுண்டமணியின் மனைவி காலமானார். திரைப்படங்களில் காதலர்களுக்கு உதவும் வேடங்களில் நடித்து பாராட்டு பெற்ற நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி நிஜத்திலும் காதல் திருமணம் செய்து கொண்டவர். மனைவி பெயர் சாந்தி. 1963ஆம் ஆண்டு இவர்கள் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு செல்வி, சுமித்ரா என 2 மகள்கள் உள்ளனர். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதியுற்று வந்த கவுண்டமணியின் மனைவி சாந்தி இன்று காலமானார். அவருக்கு வயது 67. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காட்டெருமையை சுட்டு வேட்டையாடிய 2 பேர் கைது. ஊட்டி அருகே காட்டெருமையை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய 2 வனத்துறையால் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள கள்ளக்குறை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு காட்டெருமை ஒன்று சாலையில் இறந்து கிடந்தது. மக்கள் அளித்த தகவலில் சம்பவ இடத்திற்கு நேற்று சென்ற வனத்துறையினர் இறந்த காட்டெருமையின் உடலை ஆய்வு செய்தபோது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து உயிரிழந்துள்ளது தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனைச் சாவடிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கூடலூர் சாலையில் நடுவட்டம் பகுதியில் கேரள வாகனத்தை சோதனை செய்து கேரள மாநிலம் நிலம்பூரைச் சேர்ந்த அனிஸ்மோன் வயது 43, நிஷார் வயது 45 ஆகிய 2 கைது செய்தனர். வந்தே பாரத் ரயிலில் பவர் கட், பயணிகள் அவதி. பெங்களூரு கண்டோன்மெண்ட் மதுரை வந்தே பாரத் ரயிலில் மின்சாரம் தடைபட்டதால் நடுவழியில் நின்றது. இதனால் கதவுகளை திறக்க முடியாமல் பயணியர் அவதிக்குள்ளாகினர். மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் மதுரை இடையே திருச்சி வழியாக தினமும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. நேற்று மதியம் 1:30 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து புறப்பட்ட ரயில் இரவு 7:10 மணிக்கு திருச்சியை நெருங்கிய போது மின்சாரம் தடைபட்டு நடுவழியில் நின்றது. இதனால் கதவுகளை திறக்க முடியாமல் இருளுக்குள் சிக்கி பயணியர் அவதிக்குள்ளாகினர். சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் திருச்சி ஸ்டேஷனில் இருந்து சென்று பெட்டிகளின் கதவுகளை திறந்தனர். இதனால் 1.5 மணி நேரம் நடுவழியில் நின்ற ரயில் பின் சரி செய்யப்பட்டு இரவு 8:50 மணிக்கு திருச்சி வந்தது. பூந்தமல்லியில் திரையரங்கின் மேற்கூரை இடிந்து விபத்து. சென்னையில் நேற்று பலத்த காற்று மற்றும் கனமழை பெய்தது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள சந்தோஷ் திரையரங்கின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து சேதமடைந்துள்ளது. சினிமா பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு சந்தோஷ் திரையரங்கிற்கு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. EVP ஃபிலிம் சிட்டி அருகே EVP திரையரங்கம் அண்மையில் சந்தோஷ் திரையரங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மேடையில் திடீரென சரிந்த மின்விளக்கு கம்பம். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடந்தது. மேடையில் திமுக MP ஆர் ராசா பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பலத்த காற்று வீசியதால் அவரை நோக்கி அங்கிருந்த மின்விளக்கு கம்பம் சாய்ந்தது. கன நேரத்தில் சுதாரித்து அங்கிருந்து நகர்ந்தார் ஆர் ராசா. மின்விளக்கு கம்பம் அவர் நின்றிருந்த இடத்தில் முழுவதுமாக சாய்ந்து விழுந்தது.
அவர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உடனடியாக பேச்சை நிறுத்திய ஆராசா அங்கே இருந்து புறப்பட்டு சென்றார். தமிழகத்தில் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வணக்கம். தினமலர் காலை 9 மணி செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் சொந்த ஊருக்கு பணியிட மாறுதலின் போது அலைக்கழிப்பு. அரசு துறைகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலின் போது அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து இதுவரை 3 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசு துறையில் குரூப் A, B, C, D உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பணியாளர்களும் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் உடல் ஊனமுற்றவராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஊழியரும் சொந்த ஊருக்கு அருகில் பணியிட மாறுதல் பெறலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் பணியிட மாறுதலுக்கான அரசாணையை பெரும்பாலும் அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்றும், பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்து ஓராண்டாகியும் அதிகாரிகள் அனுமதி வழங்காமல் உள்ளனர் என்றும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் பணியிட மாறுதல் குறித்து 1994, 2009 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் வெளியான அரசாணைகள் தெளிவாக கூறுகின்றன. இதை அதிகாரிகள் பின்பற்றாமல் விண்ணப்பத்தை நிலுவையில் வைத்து விடுகின்றனர். மனிதவள மேலாண்மை துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கூறினர். ஒரு ரன்னில் ராஜஸ்தானை வீழ்த்தியது கொல்கத்தா. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் ராஜஸ்தான், கொல்கத்தா அணிகள் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா கேப்டன் ரஹானே பேட்டிங் தேர்வு செய்தார். கொல்கத்தா அணி 20 ஓவரில் 206க்கு 4 ரன் குவித்தது. ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 205க்கு 8 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. சுபம் அவுட் ஆகாமல் இருந்தார். ஒரு ரன்னில் வென்ற கொல்கத்தா அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது. ராஜஸ்தான் ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது. ஆட்டநாயகன் விருதை ரசல் வென்றார். பிரீமியர் அரங்கில் 2வது முறையாக ஒரு ரன்னில் வென்றது கொல்கத்தா. இதற்கு முன் பெங்களூருவுக்கு எதிராக 2024இல் ஒரு ரன்னில் வென்றது. ராஜஸ்தான் அணி 3வது முறையாக ஒரு ரன்னில் தோற்றது. முன்னதாக டெல்லியில் 2011, ஹைதராபாத்திற்கு எதிராக 2024இல் ஒரு ரன்னில் வீழ்ந்தது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஒற்றையரில் பெலாரஸின் சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார். ஸ்பெயினில் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்தது. இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் பெலாரஸின் அரினா சபலென்கா அமெரிக்காவின் கோகோ கேப் மோதினர். முதல் செட்டை 6-3 என கைப்பற்றி சபலென்கா டை பிரேக்கர் வரை சென்ற 2வது செட்டை 7-6 என வென்றார். 1 மணி நேரம் 39 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய சபலென்கா 6-3, 7-6 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் 3வது முறையாக கோப்பை வென்றார். மேட்ரிட் ஓபன் ஒற்றையரில் அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனைகள் பட்டியலில் முதலிடத்தை செக் குடியரசின் பெட்ரா கிவிட்டோவாவுடன் பகிர்ந்து கொண்டார். WTA ஒற்றையரில் சபலென்கா கைப்பற்றிய 20வது பட்டமானது. நடப்பு சீசனில் 3வது கோப்பை தட்டி சென்றார். சமீபத்தில் பிரிஸ்பேன் மயாமி ஓபனில் சாம்பியன் ஆனார். பெண்கள் ஹாக்கியில் இந்தியா ஆறுதல் வெற்றி. ஆஸ்திரேலியா சென்ற இந்திய பெண்கள் ஹாக்கி அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றது. முதல் 3 போட்டியில் ஆஸ்திரேலியா A அணியிடம் தோல்வியடைந்த இந்தியா 4வது போட்டியில் சீனியர் ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது. பெர்த்தில் நடந்த கடைசி போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மீண்டும் மோதின. ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் இந்தியாவின் நவ்னீத் கவுர் ஒரு கோல் அடித்தார். இதற்கு கடைசி நிமிடம் வரை போராடிய ஆஸ்திரேலிய வீராங்கனைகளால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஆறுதல் வெற்றி பெற்றது. டேபிள் டென்னிஸில் இந்தியாவின் அன்கூர் அபினத் ஜோடி தங்கம் வென்றது. தாய்லாந்தில் யூத் ஸ்டார் கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் தொடர் நடந்தது.
இதில் 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் அன்குர் பட்டாச்சார்ஜி அபினத் பிரதாவதி ஜோடி தென்கொரியாவின் லீ ஜங் மோங் சோய் ஜிவோங் ஜோடியை எதிர்கொண்டது. கலக்கலாக ஆடிய இந்திய ஜோடி 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. பெண்கள் இரட்டையர் பிரிவு 19வது ஃபைனலில் இந்தியாவின் சிண்ட்ரெலா தாஸ் திவ்யான்ஷி போவ்மிக் ஜோடி 1-3 என தாய்லாந்தின் விராக்கன் தயாபிடக் பார்சரஃபோன் வோங்லாங்கோன் ஜோடியிடம் தோல்வியடைந்து வெள்ளி வென்றது. 15 வயதுக்குட்பட்ட பெண்கள் இரட்டையரில் இந்தியாவின் ரியானா அனன்யா ஜோடி வெள்ளி வென்றது. பெண்கள் ஒற்றையரில் இந்தியாவின் திவ்யான்ஷி போவ்மிக் வெள்ளி வென்றார். இத்தொடரில் இந்தியாவுக்கு 1 தங்கம் 3 வெள்ளி என 4 பதக்கம் கிடைத்தது. பாகிஸ்தான் மீண்டும் அணுகுண்டு மிரட்டல், பிரதமருடன் விமானப்படை தளபதி சந்திப்பு. இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக உறுதியான உளவு தகவல் கிடைத்துள்ளது. அவ்வாறு நடந்தால் அணு ஆயுதம் உட்பட எங்களின் முழு பலத்தையும் பயன்படுத்துவோம் என ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் கூறியுள்ளார். காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பீதியடைந்த பாகிஸ்தான் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தூதர்கள், ராணுவ அதிகாரிகள் என பலரும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவோம் என கூறி வருகின்றனர். எங்களிடம் அணு ஆயுதம் உள்ளது, அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவோம் என்றும் கூறி வருகின்றனர். பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி அந்த வரிசையில் இணைந்துள்ளார். பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. அவ்வாறு நடந்தால் நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துவோம், வழக்கமான ஆயுதங்களுடன் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என்றார். இதையடுத்து இந்திய விமானப்படை தளபதியை பிரதமர் மோடி அவசரமாக அழைத்து பேசினார். சென்னை நகை வியாபாரியிடம் ரூபாய் 20 கோடி வைரம் கொள்ளை. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் சந்திரசேகர், பிரபல வைர நகை வியாபாரி. இவருக்கு அறிமுகமான அருள்ராஜ் என்பவர் வைர நகைகளை விற்றுத் தருவதாக கூறியுள்ளார். சந்திரசேகர் வீட்டிற்கு ராகுல் என்பவரை அழைத்து வந்த அருள்ராஜ் வைர நகைகளை பார்த்துவிட்டு அதற்கான விலையை பேரம் பேசி சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை வரை நகைகளை வடபழனி ஆற்காடு சாலையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலுக்கு கொண்டு வரும்படியும் அங்கு வந்து வாங்கிக் கொள்வதாகவும் அருள்ராஜ் கூறியுள்ளார். சந்திரசேகர் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளுடன் ஹோட்டலுக்கு சென்றார். அருள்ராஜ் தங்கியிருந்த அறையில் அவருடன் ராகுல், அசோக் என்பவர்களும் இருந்தனர். நகைகளை வாங்குவது போல் பாவனை காட்டியவர்கள் சிறிது நேரத்தில் சந்திரசேகரை தாக்கி கட்டி போட்டு நகைகளுடன் தப்பிச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து அறைக்குள் சென்ற ஹோட்டல் ஊழியர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த சந்திரசேகரை மீட்டனர். கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் உறுதியாக உள்ளது என நிபுணர்கள் தகவல். குமரிமுனை கண்ணாடி இழை பாலத்தின் தாங்கும் திறன் IIT நிபுணர்கள் மற்றும் தனியார் ஆய்வு நிறுவனம் வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணியர் அச்சப்பட வேண்டாம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறினார். கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட கண்ணாடி இழை நடைபாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நேற்றுடன் இப்பாலத்தை பார்வையிட 8,42,601 சுற்றுலா பயணியர் வந்துள்ளனர். இந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் 750 பேர் நடந்து செல்லலாம். சென்னை IIT நிபுணர்கள் தான் இந்த பாலத்திற்கான வடிவமைப்பிற்கு ஒப்புதல் அளித்தனர். அவர்கள் பாலத்தை ஆய்வு செய்து அதன் தாங்குதிறன் நன்றாக உள்ளது என மீண்டும் சான்றிதழ் அளித்துள்ளனர் என்று அமைச்சர் வேலு கூறினார். நீட் தேர்வில் பீர், ரம், பிராந்தி குறித்த வினா, கல்வியாளர்கள் அதிர்ச்சி. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடந்தது. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதினர். 720 மதிப்பெண்களுக்கு 180 வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் இருந்தது. ஒரு வினாவுக்கு 4 மதிப்பெண்கள். தவறான விடைக்கு ஒரு நெகட்டிவ் மதிப்பெண் வழங்கப்படும். வினாத்தாளில் 117வது கேள்வியாக ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் இல்லாத மதுபானம் என்ற கேள்விக்கு பீர், ரம், பிராண்டி, விஸ்கி என விடைகள் கொடுத்து சரியானதை தேர்வு செய்யும் வகையில் கேட்கப்பட்டிருந்தது. இக்கேள்விக்கு விடை பீர் என எழுதினால் 4 மதிப்பெண்கள் தரப்படும். இதுகுறித்து கல்வியாளர்கள் கூறுகையில், வருங்கால டாக்டர்களிடம் இவ்வாறான ஒரு கேள்வி தேவையில்லாதது. ஏற்கனவே இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாவது அதிகரித்து வரும் நிலையில் நீட் போன்ற உயரிய தேர்வில் இதுபோன்ற வினாவை தவிர்த்திருக்கலாம் என்றனர்.